ஜிடி நாயுடு இந்தியாவின் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மறைந்த விஞ்ஞானி மற்றும் பணக்காரரான ஜிடி நாயுடு அவர்களோட வாழ்க்கையை தான் இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்து வச்சிருக்காங்க. அதில் சின்ன சின்ன கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்களும் இணைச்சிருக்காங்க. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னா பெரிய அளவு பாடல்களோ நடனமோ அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு சில விஷயங்கள் ஹூக்கா வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நினைச்சிருக்காங்க. அப்படி ஜிடி நாயுடோட வாழ்க்கை என்னவா இருந்தது, அது எதுக்கு இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கே தான் மிகப்பெரிய விஷயங்களே இருக்குது. அதாவது 1990களில் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார் ஜிடி நாயுடு. சொல்லப்போனால் இன்னைக்கு நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறோம். அந்த ட்ரிம்மரே அட்வான்ஸ்டு வெர்ஷனாக முத கண்டுபிடிச்சவரே ஜிடி நாயுடு தான். இது நம்மளால நம்ப முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதை நம்ம எந்த பாடப்புத்தகத்திலையும் படிக்கல. அப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை இந்த படத்தில் பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஒன்லைனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90களில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார் ஜிடி நாயுடு. அது நாட் ஒன்லி சயின்ஸ், அது ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர், இன்னொரு பக்கம் எஜுகேஷன் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பல கண்டுபிடிப்பாக கண்டுபிடிக்கிறாரு. இவரோட கண்டுபிடிப்பால் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களோட வியாபாரத்தில் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதனால கொஞ்சம் கோபம் அடைகிற பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, நாங்கள் இருக்க வரையும் உன்னை வளர விட மாட்டோம்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்ஸ் இருக்க வரையும் ஜிடி நாயுடு ஒரு பக்கம் நசுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி அவங்க போனதுக்கப்புறம் புதுசாக அமைகிற இந்தியா கவர்மெண்ட் ஆனது மறுபடியும் ஜிடி நாயுடு அபராதம் போட்டு கண்ட விஷயங்களையும் கண்ட வழக்குகளையும் உள்ள போட்டு மறுபடியும் ஜிடி நாயுடு அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பேற்பட்ட அரசியலிலிருந்து ஜிடி நாயுடு இப்படி வெளியில் வந்தார். அவருக்கு முதலாக இப்படி பணக்காரன் ஆகணும், இல்லைன்னா இந்த விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தோன்றுதல் எங்கேருந்து வந்தது? கடைசியாக ஜிடி நாயுடோட மறைவுங்கிறது என்ன ஆனிச்சு? அவரோட கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் அந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் இல்லாமல் ஃபுல் லென்த்தாக இருக்குது. பட் இது பயோபிக் அப்படிங்கிறதுனால இது ஒரு நார்மல் சினிமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா தன்மை இல்லாத ஒரு விதமாக தான் இருக்கும். அதுதான் அந்த படத்துக்கான ஒரு ஆஸ்பெக்ட் அல்லது ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் நகர்ற விதம், படம் ஓப்பன் ஆகிறப்பே பார்த்தீங்கன்னா, அந்த ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு வர்றதுக்கு முன்னாடி டிஜே அருணாச்சலத்தோட ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது முத இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள், அந்த மோட்டார் சைக்கிளை பார்த்து அவர் எப்படி இன்ஸ்பயர் ஆகிறாரோ அது மேலே எப்படி அவர் ஒரு கிரேஸ் வருது, அந்த பைக் வாங்கினதுக்கு அப்புறமா அவர் செய்கிற விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு லோகோவாக மாறுது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வெள்ளக்காரன் ஒரு பைக் வச்சிருக்காங்க, அந்த பைக்கை நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டு நம்மகிட்ட காசு இருக்குது அப்படின்னா பைக்கை வாங்கிடுவோம். வாங்கி ஆசை தீர ஓட்டி அதை ரிப்பேர் பண்ணி குப்பையில் தூக்கி போட்டுருவோம்ல. ஆனால் அது மாதிரி இல்லாமல் ஜிடி நாயுடு அங்கே தான் அட்வான்ஸாக மாறுறாரு. ஒரு வண்டியை ஓட்டணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, அது எப்படி ஓடுது நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி முதல்ல அப்படியே மோட்டார் சைக்கிளை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார், ஆட்டோமொபைல் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே ஆங்கிலம் கற்றுக்க பயன்படுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லா விதத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பருத்தி ஏலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள், இன்னொரு பற்றியும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆண்டர்பிரனராக மாறார், தொழிலதிபராக மாறுறாரு. தொழிலதிபராக மாறி வெள்ளக்காரங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து பேசுகிற அளவுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுது. ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான், ஆல்ரெடி பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். இவரோட இந்த கண்டுபிடிப்புகளும் இவரோட இந்த உழைப்பும் அவர் இன்னும் ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுது. அங்கே வர்ற மாதம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாதாரண சராசரியாக காட்டன் மில்லில், அதாவது ஒரு பருத்தி ஆலையில் அந்த பருத்தியில் இருக்கக்கூடிய கொட்டையும் அந்த பருத்தியையும் தனியாக பிரிக்கிறதுக்கு முதல்ல ஒரு சாதனம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி சாதனம் செய்ய ஆரம்பிக்கிறவர் ஒரு பக்கம் பாலிடெக்னிக் காலேஜ், அதில் எப்படி ப்ராக்டிக்கலாக படித்தா இன்ஜினியரிங் எவ்வளோ ஈஸிங்கிறத இன்வென்ட் பண்ணுறாரு. ட்ரிம்மர்ஸ் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வராரு, கேமராஸ் கண்டுபிடிக்கிறாரு. சொல்லப்போனால் இந்தியாவில் முத பென்ஸ் கம்பெனி கொலாபரேட் பண்ணக்கூடிய யார் கூட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜிடி நாயுடு மோட்டார்ஸ் கூட தான் இருந்தது. அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே உள்ள சொல்லியிருக்காங்க. பட் நாட் பாலிடிக்ஸ். அது நீ டாடா கம்பெனியோட பென்ஸ் கொலாபரேட் கொடுத்துருக்குன்றதுனால டாடா பாலிடிக்ஸ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் தான் இங்கே ஜிடி நாயுடு படம் பேசுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பரபரன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே, சூப்பராக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் சூரியவம்சம் படம் மாதிரி ஒரு பஸ்ஸு கிடைக்குது. அந்த பஸ் மூலமாக தான் அவர் திரும்ப பணக்காரர் ஆகிறாரு. அந்த ஒரு பஸ்ஸு எப்படி 300 பஸ்ஸாக மாறுதுங்கிற ஒரு எலவேஷன் இருக்குல்ல, இதை ஒரு தமிழ் சினிமா சாதாரண கமர்ஷியல் சினிமாவாக இருந்தால் ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க, இல்லை அந்த பாட்டு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க, இல்லைனா அது வளர்கிற விதத்தை ஒரு பெரிய ஆங்கிள் சீன்ஸாக ஒரு 5 நிமிஷம் காட்டியிருப்பாங்க. வெறும் 30 செகண்டில் அந்த பேருந்து பிரிகிறத வச்சே ஒரு பெரிய எலவேஷனை காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கான ஸ்பீடான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது மட்டும் இல்லாமல் சத்யராஜுக்கு மிக பக்கபலமான ஒரு ரைட்டப். அந்த ரைட்டிங்கை நம்ம ராமகுமாரை பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் ரியலாகவே ஜிடி நாயுடு கூட இருந்தது கேட்டால், ஆமாம் அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ரியல் லைஃப்பில் அப்படியாப்பட்ட கேரக்டர் எப்படி வாழ்ந்திருப்பாருங்கிற ஒரு இம்பாக்டை கொடுக்குது. அது சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கான ஒரு இன்டர்வல், பயங்கரமான ஒரு இன்டர்வல் பிரேக்கு. ஆஹா, ஜிடி நாயுடு என்னடா ஆக போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு கவர்மெண்ட் அமையுது. அந்த கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான பாடுகள்லாம் இங்கே ஜிடி நாயுடு படுத்துது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கான ஒரு மூமெண்ட்டில் போயிட்டே இருக்கப்போ, என்னடா அது கீழே விழுகிறாரு மேலே வராரு, கீழே விழுகிறாரு மேலே வராரு, என்னதாண்டா ஆகிறாரு அப்படின்னு பார்த்தா, கிளைமேக்ஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலுக்கு சட்டையர் பண்ணுற மாதிரி பல கருத்துக்கள் அன்றைக்கே அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிடி நாயுடு ரியல் பிக்ஸ்லாம் அவங்க போட்டு காட்டுறப்ப தான் ஒரு மனிதன் உண்மையாகவே இப்படி வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதை ஏன் இத்தனை வருஷமாக இவங்க பாடநூலில் காட்டலை, இல்லைனா இவ்வளோ பெரிய அரசியலை ஏன் பேசலை அப்படிங்கிறது இப்போ வரையும் நமக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தில் இடம் பெற்று இருக்க தம்பிராமையாவாக இருக்கட்டும்,
கருணாகரனா இருக்கட்டும். கருணாகரனா நம்ம டென்ஷன குடுக்கக்கூட ஒரு கேரக்டரா ப்ளே பண்ணியிருப்பாரு. கருணாகரன், தம்பி ராமையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ்ன்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட போர்ஷன்ஸ பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டிஓபி அருமையா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு பயோபிக் அப்படின்றப்போ அது பீரியாட்ரிக்கா தான் இருக்கும். பீரியாடிக் அப்படின்றப்போ அங்க என்னென்ன மாதிரியான ஃப்ரேம்ஸ், என்னென்ன கலர் டோன்கள மெயின்டெயின் பண்றாங்கல்ல. ஸோ அந்த கலர் டோன் வந்து டிஓபின்னு ஒரு பக்கம், எடிட்டர்ஸ், லைட் மேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேலட்டே சூப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சூப்பரா வந்திருக்கு. பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. படத்துல ஒரு சில பாடல், அந்த பாடல் இடம்பெற்றதும் தெரியல. அதே மாரி நமக்கு ரொம்ப இரைச்சலாவும் இல்ல. அவ்வளோ அருமையான ஒரு பிஜிஎம்மோட படம் நல்லா போயிட்டுருக்கு. என்ன நமக்கு ஒரே சின்ன மிஸ்டேக் அப்படின்னா, படம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தோ அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் தான். ஏன்னா பயோபிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சொல்லிட்டீங்க என்ன நடக்க போகுதுன்னு. பரபரன்னு குடுக்க அந்த ரைட்டிங் வந்து செகண்ட் ஹாஃப்ல பரபரன்னு குடுக்கலங்கிறது ஒரு சின்ன ஏமாற்றமா இருந்தது. அதர்வைஸ் ஒரு பயோபிக் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கேள்வியும் இல்ல. அந்த ஒரு விதத்துல பார்க்குறப்போ, ஜிடி நாயுடு இந்தியாவின் எடிசன். அவர் இந்தியாவின் எடிசன் கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அந்த நாட்டின் ஜிடி நாயுடுவா இருந்திருக்காரு. ஆனா, நம்ம இப்படியாப்பட்ட ஒரு விஞ்ஞானிய கொண்டாடாம போனதுக்கான விளைவு, இன்னைக்கு பல விஷயங்கள நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் முதற்கொண்டு அவர் இந்தியாவிலே தயாரிச்சிருக்காரு. கேட்டா, நீங்க போடுற பல டாக்ஸுக்கு நான் எதுக்கு வந்து இங்க நான் வாங்கணும்? அதுக்கு நானே தயாரிச்சுருவேன்னு சொல்லி, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி பல ஸ்பேர்ஸ் அவரே தயாரிச்சிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் வந்து அவரோட கண்டுபிடிப்புகள கவர்மெண்ட் அப்பயே வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாலோ, அன்னைக்கே வந்து அத ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாலோ, இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுலயோ, பல மெட்டீரியல்ஸ் இன்வென்ட் பண்றதுலயோ, இன்னைக்கு பல மெஷினரீஸ வெளிநாட்டிலேருந்து வாங்குறதுலயோ, பல விஷயங்கள் கட்டுப்பாடா வச்சுட்டு நம்மளோட பொருளாதாரம் முன்னேறி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவராலா ஜிடி நாயுடு ஒரு நல்ல பயோபிக் பார்த்ததுக்கான ஒரு ஃபீல் குடுத்தது. உள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய காரு, பைக்கு எல்லா மோட்டார்ஸுமே அவர் யூஸ் பண்ணது அப்படின்றப்போ, அத பார்க்குறப்ப இன்னும் நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த காலத்துல ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழ்ந்திருக்கார்றா அப்படிங்கிற மாரியான ஒரு ஆர்வத்த இன்னும் குடுக்க தான் செய்யுது. உங்களுக்கு ஜிடி நாயுடு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க.